ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முத்திரை என்னென்னா, ஒரு அற்புதமான முத்திரையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் யோக முத்ரான்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும், புரியும். சரி, இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முத்திரை என்னன்னா, ஒரு அற்புதமான முத்திரையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஸ்துமா முத்திரை. சரி, ஆஸ்துமா என்பது ஒரு கொடிய நோய் தான். ஆனால் அது ஒரு உயிரை கொள்ளக்கூடிய ஒரு வியாதி அல்ல, தொற்று வியாதியும் அல்ல. ஒரு விதமான இருமல், மூச்சு திணறல், தொண்டையில் பூனை கத்துற மாதிரி இருக்கும், யானை பிளிற ஒரு சத்தம் வரும், ஒரு ஓசை வரும், நைட்டில் தூங்க முடியாது, மார்பில் இருக்கும், செஸ்ட் கன்ஜக்ஷன் கிரியேட் ஆகிடும், நுரையில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை, ஒரு அவஸ்தைன்னு சொல்லலாம். சில பேருக்கு இந்த அவஸ்தையை முகத்திலே காட்டி கொடுக்கும் கூட. ஸோ இதுக்கு என்ன நிவாரணம் அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அலோபதி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டீராய்டு போல் ஒரு ஊசி ஊற்றுவாங்க. அதை குத்தினா ஒரு நிவாரணம் கிடைக்கும். முழுமையான நிவாரணம் இல்லை, பூர்ணமாக குணமாகாது. இது பல பேருடைய அனுபவம் கூட. இந்தியாவில் மொத்தம் 25% மக்கள் ஏதாவது ஒரு ஒவ்வாமையில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது ஆஸ்துமா சங்க புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் 5% மக்கள் ஆஸ்துமா தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. எப்படி அப்படின்னா, காற்றில் ஏற்படக்கூடிய மாசு, ஈரப்பதம், பூக்கள்லேருந்து வெளியேறக்கூடிய மகரந்தம். யூஎஸில் அதிகமாக முக்கிய காரணியே இந்த ஆஸ்துமா அட்டாக் அதிகமாக ஏற்பட்டு தான் இருக்குது. இது ஒரு பரம்பரை வியாதியாக கூட சில பேருக்கு தாக்குதலில் ஏற்படுது. சில பேருக்கு நோய், அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே இந்த ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சரி, இது எல்லாத்துக்கும் அந்த ஆஸ்துமா முத்திரை ஒரு அற்புதமான நிவாரணத்தை தருது. இந்த முத்திரையை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது, சில மருத்துவர்களும் இதை சொல்கிறாங்க, இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுது. உங்களுடைய ஆஸ்துமா என்னும் பெரிய அவஸ்தையிலிருந்து பூரணமாக ஒரு விடுதலை ஏற்படும். சில பேருக்கு ஆஸ்துமா வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. எங்கே மருத்துவம் போய் எங்கே பார்க்குறது அப்படி ஒரு கேள்வி. இது மருத்துவ முறையில் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எல்லாத்துலேயும் இந்த மருத்துவ முறையில் இருக்குது. சில பேருக்கு மூக்கு பக்கத்தில் அந்த கன்னத்துள்ள சைனஸ் வர ஆரம்பிச்சிடும், இன்னும் அதிக பாதிப்புகளாக இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கு நல்ல மருத்துவம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கும்போது, அந்த கேள்விக்கான நல்ல முறை என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம், ஹோமியோபதியில் இது அற்புதமான மருந்து இருக்குது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தீர்வு இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு ஹோமியோபதி டாக்டரை போனீங்கன்னா அவரை பார்த்து நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைச்சாருன்னா கண்டிப்பாக இது நீங்கள் பூர்ணமாக குணமாகலாம். சரி, இந்த ஆஸ்மா ஒரு ஒவ்வாமை தான், வேறு ஒன்றும் கிடையாது, அலர்ஜிட்டிக், அவ்வளோதான். பல பேருக்கு பல காரணங்களால் ஏற்படுது. அது எப்படி ஏற்படுதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, இது மரங்கள் பூக்கக்கூடிய தொடங்கும் போது அதில் ஏற்படக்கூடிய மகரந்தம், நம்ம சுற்றியில் இருக்க தூசி, புகை, தட்பவெப்ப சூழ்நிலை, இதனால் மாற்றங்கள் இந்த ஆஸ்மா நோயை உண்டாக்கப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அதனால் வருதுன்னு சொல்ல முடியாது, அதோடைய தீவிரம் அதிகமாகுது, வேறு ஒன்றும் கிடையாது. இதான் முக்கியமான விஷயம். சரி, இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படி ஒரு கேள்வி வரும். ஒரு விஷயம், இந்த அலர்ஜினால் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? மன அழுத்தம் வச்சுருக்கக்கூடாது. முதல்ல நல்லா தூங்கணும், நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கணும், மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, ஓட்டம், அதாவது ரன்னிங் ப்ராக்டிஸ், வாக்கிங், யோகா, ஸ்விம்மிங், இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஸ்விம்மிங் கஷ்டம்தான். இந்த மாதிரி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய சில ப்ராக்டிஸை, லைஃப் ஸ்டைலை மாற்றி நம்ம செயல்படுக்கும் போது அதுலேருந்து வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த முத்திரையை நாம் தொடர்ந்து செய்யணும். இந்த முத்திரை எப்படி செய்வது அப்படின்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 உள்ளங்கையிலையும் ஒட்டி பார்க்கணும். இதை 2 நடு விரல்களையும் மடக்கி ஒன்றோடு ஒன்று நகங்களிடையே தொட்டு இருக்கணும். 6 விரல்களும் அந்த இடத்துல, அதாவது இந்த 6 விரல்கள் மொத்தமாக இது உள்ள 3, ஒரு கைக்கு 3 விரல்கள் விதம் அப்படின்னு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கணும். அவ்வளோதான் இதோடைய ஸ்டோரி. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு சுவாசம் சீராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஆஸ்துமா முத்திரையை செய்யாதீங்க, பிராங்கியல் முத்ரா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பிராங்கியல் முத்ராவை செஞ்சு ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இந்த ஆஸ்துமா முத்திரையை ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க. செஞ்சிங்க அப்படின்னா கடுமையான க்ரானிக்காக இருந்த நீண்ட கால அவஸ்தையாக இருந்தாலும் பூரண குணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான ஒரு சில மருந்துகள் எடுத்துக்கோங்க. சித்தா, ஆயுர்வேதிக் அல்லது ஹோமியோபதி, ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிட்டே இதை நீங்கள் செய்யும் போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். சரி, இதை நம்ம கிடைக்கிற நன்மை என்னென்னா,
ஆஸ்துமா அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான நோயாக இருக்குது. அது வந்து முழுசாக அதுலேருந்து வெளியேற்றப்படுவீர்கள். அந்த நோயை விரட்டி அடிக்கலாம் கூட. முழுமையாக நீங்கள் குணமாக்கப்படுவீங்க அந்த ஆஸ்துமா முதிரை செய்யும் போது. சுவாச கோளாறை சரி செய்யுது. அதுக்கு பிறகு நோயுடைய தாக்க தீவிரத்தை குறைக்குது. மூச்சு உள்வாங்கி வெளியிடுறதெல்லாம் முறைப்படி சீராகுது. யாரெல்லாம் இந்த ஆஸ்துமா முதிரை ஆல்ரெடி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு என்ன முதிரைகளை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான முதிரையை நான் வரப்போகிற பதிவில் உங்களுக்காக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆஸ்மா ரிலேட்டடாக, இந்த மாதிரி சைனஸ், சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன். நன்றி.